நேரு மரியம் அவர்கள் நமக்கு இந்த சாட்சியை கொடுக்கிறார்கள். ஐயா நிற்கிறார்கள். ஸோ காட் பிளஸ். பிரியமானவர்களே, போன மாதம் துவங்கி எனக்கு பயங்கர வயிற்று வலி பிடித்து கொண்டது. பயங்கர அவதிப்பட்டு கொண்டிருந்தேன். மருத்துவமனைக்கு நான் செக் பண்ணுவதற்கு போயிருந்தேன். அவர்கள் பரிசோதனை செய்த பின்பு அப்பெண்டிக்ஸ் என்று கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனாலும் கூட நர்சஸ் சொன்னார்கள், யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் உங்களை பதிவு செய்வதற்கு இடம் இல்லை, அதனால் நீங்கள் வேறு எங்கேயாவது போய் இந்த ஆப்ரேஷனை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று எனக்கு தெரிவித்தார்கள். நான் அதிகமாக உடைந்து போனேன். ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்தேன். ஆண்டவரே, இந்த மருத்துவமனையில் தான் எப்போதுமே என்னுடைய எல்லா மெடிக்கல் காரியங்களும் செய்திருக்கிறேன். அதனால் இந்த ஹாஸ்பிட்டல்லையே ஆண்டவரே எனக்கு இந்த ஆப்ரேஷன் நடந்தால் நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவர் இடத்துல விண்ணப்பித்து ஜெபம் பண்ணேன். என் குடும்பமும் ஜெபம் பண்ணார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் முதலாவது சிடி ஸ்கேன் செய்து அங்கே கட்டி இருப்பதையும் அவர்கள் மீண்டுமாக உறுதிப்படுத்தி கொண்டிருக்கும் போதே அந்த நிமிஷமே அந்த கட்டி திடீரென்று உடைந்து போனது. உடனே வேறு ஒன்றுமே இல்லை, என்னை ஆப்ரேஷனுக்கு கொண்டு போனார்கள். எனக்கு ஆப்ரேஷன் செய்து என்னை கொண்டு வந்து விட்டார்கள். நான் ஜெபித்தபடியே ஆண்டவர் என்னை அங்கேயே ஆப்ரேஷனை முடித்து வெற்றிகரமாய் சுகபத்திரமாய் இன்றைக்கு ஆலயத்தில் வந்து உட்கார கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். என் ஆண்டவர் பெரியவர் என்று கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். மகளே, உன்னுடைய சரீரத்தில் கர்த்தர் கொடுத்து வருகிற சுகத்திற்காக நீ கடந்து போன பாதைகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்தை, உன் கணவர், உன் மகள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். வெரி குட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோட சாட்சி என்னவென்றால், நான் வந்து அக்டோபர் 23 அற்புத நேர ஜெப ஆராதனையிலே கலந்து கொண்டேன். அப்போ ஒரு பாஸ்டர் இந்தியாவிலேருந்து வந்திருந்தார். அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து கர்த்தரால் சொன்ன ஒரு விஷயம், அது வந்து இங்கே ஜெபிக்கும் போது அவர் சொன்னார் அந்த விஷயத்தை. அப்போ என் இருதயத்தில் இப்படியும் இருக்கா அப்படின்னு அப்பா வந்து சொன்னார், அந்த 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 காரியம் வந்து ஆண்டவர் எடுத்து போடுறாரு அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு ஆமீன்னு சொன்னேன். அப்போ கர்த்தர் அது போல் எனக்கு என்ன நேர்ந்ததுன்னா, அந்த ஒரு வாரத்தில் வந்து எனக்கு ஒரு லெட்ரு வந்தது, வீட்டுக்கு ஒரு லெட்ரு வந்தது. அந்த லெட்டரில் வந்து சில ஒரு இடத்துக்கு போக சொல்லி அது வந்தது. அது என்னுடைய லேட் ஹஸ்பண்ட் பேரில் அது வந்துருந்துச்சு. அப்போ இதை குறித்து நான் ஜெபம் பண்ணிவிட்டு, அப்போ அந்த வெள்ளிக்கிழமை மவுண்டன் ப்ரேயருக்கு நான் ப்ரேயருக்கு வந்து நான் பாஸ்டர் ஐயா கிட்ட சொல்லி ஜெபிச்சுட்டு நான் போயிட்டு அது காரியத்தை குறித்து சம்மந்தப்பட்டவங்ககிட்ட இப்போ நம்ம பேசிட்டு வந்தாச்சு. அப்போ அது ஓகே சால்வ் ஆயிடுச்சு நான் நினச்சேன். ஆனால் என்ன நினச்சி 4 நாளைக்கு முன்னைக்கு 2 பேர் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு மணி இப்போ 9:30, நீ 10 மணிக்கு அங்கே போகணும் நீ அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லையே சம்மந்தப்பட்ட இடத்துல பேசியாச்சே அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நீ இப்பயே போகணும் அப்படின்னு, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க 2 பேர் வந்து. நான் சொன்னேன், இல்லை நான் அது பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு. மறுபடியும் போய் நான் என்னோட சைட்லேருந்து செய்ய வேண்டிய காரியமாக செய்துட்டு நான் வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த காரியத்தை கர்த்தர் அது என்னன்னா கோட்டேஸ் ஆண்டவர் அதை இல்லாமல் ஆக்கி போட்டார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சாட்சி என்னென்னா, இந்த மாதம் வந்து மகள் வந்து சபாவுக்கு வந்து பட்டமளிப்புக்கு போகிறதுக்கு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து சில சரீர பலவீனங்கள் இருந்தது. எப்படி போகிறதுன்னு என்ற சில ஒரு காரியம் இருந்தது. ஆனாலும் அந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு நான் வந்தேன். அப்போ பாஸ்டர் ஐயாக்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் எங்களுக்காக ஜெபிங்கன்னு. பாஸ்டர் ஜெபிச்சாங்க. நல்ல ஒரு சுகபத்திரமான பயணத்தை கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் செய்தார். கர்த்தர் நாமத்துக்கே ஸ்தோத்திரம். கிரேசா மோசஸ் அம்மா அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள், சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்க சென்ற புதன்கிழமை காலை வேளையிலே குளி அறையில் நான் குளிக்கும்படிக்கு சென்றிருந்த போது திடீரென்று அங்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ஒன்று நடைபெற்றது. எலக்ட்ரிக்யூட் ஆனது. அதன் மூலமாக திகைத்து போனேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக கர்த்தர் என்னை காத்து கொண்டார். அவர் கிருபை தான் என்னை காத்து கொண்டது. மிகுந்த ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. கர்த்தர் என்னை காத்து கொண்டார். எந்த ஆபத்தும் வீடு எரிந்து போகாதபடிக்கோ எனக்கு எந்த சேதமும் உண்டாகாதபடிக்கு
கர்த்தர் காத்து கொண்டார். இன்றைக்கு வரைக்கும் என் உள்ளத்துக்குள் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். சாட்சியாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் பெரியவர் என்று தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். தாயே, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இதை நீ ஆண்டவர் உன்னை காத்து கொண்டார் என்ற ஒரு அறிவு கொண்டவளாய் நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறபடியினாலே தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.